வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா ஸ்ருதி ரெண்டு பேருக்கும் விஜயா ஒரு புது டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. மனோஜ் கல்யாணம் பண்ண அவங்க தீவிரமாக இருக்க. அவர் தான் ஏற்கனவே மறுபடியும் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் பிச்சுக்கிட்டு அலையிறாரு. எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் வேணான்னு சொல்ல விஜயாவுக்கு டவுட் வந்துடுது. ஒருவேளை மறுபடி ரோஹிணி கூட இவன் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானோன்னு யோசிக்கிறவங்க மீனாவையும் ஸ்ருதிக்கிட்டையும் சொல்லி ரெண்டு பேரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் புது வேலையில ரொம்ப ஆர்வமா ஈடுபடுறாங்க. மீனா, மனோஜ் ஷோரூம்ல தானே இருக்காரு, நாம எதுக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏங்க கார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்கன்றாங்க மீனா. கரெக்ட். அப்ப அவர் வெளியே வந்தார்னா எங்க போறாருன்னு கூடவே போய் பார்த்துடுவோம் அப்படிங்கிற ஸ்ருதி பேக்ல இருந்து மாஸ்க் எடுத்து நீட்டுறாங்க. இந்தாங்கன்னு. மாஸ்க் எதுக்கு ஸ்ருதி அப்படின்னு மீனா கேட்க, அவர் நம்மளை பார்த்துடக்கூடாதுல்ல, டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி நம்மள அவருக்கு அடையாளம் தெரியாதா என்ன? அதுவும் கூடையோட இந்த வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க வண்டியையும் பின்னாடி இருக்க பேஸ்கெட்டையும் காமிக்கிறாங்க மீனா. ஹியோ அப்படின்னு அதை மறந்துருக்க ஸ்ருதி, சரி நாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனாவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ மனோஜ் ஷோரூம்ல, யோ நான் சொன்ன இடத்துல டெலிவரி பண்ணாமல் என்னையா பண்ணுற அப்படின்னு பயங்கர டென்ஷனாக ஃபோனில் பேசிக்கிட்டே வெளியே வர்றாரு. இதை பார்த்தோன்னே ஸ்ருதி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஷோரூம் பக்கத்தில் இருக்க கடையில் மறைவாக நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே அட்ரஸ் தான், பண்ணிடு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு கார் கதவை திறக்க போறாரு. அப்போ வெளியே வர அவரோட பிஏ ஜீவா, பாஸ் நான் போயிட்டு வரேன்றாங்க. சரின்ற மனோஜ், ஜீவா நான் உங்க வீட்டு வழியா தான் போறேன், வா உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஷார்ப்பா ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பரவாயில்ல பாஸ், உங்களுக்கு எதுக்கு சிரமம்ன்றாங்க ஜீவா. இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் என்ன உன்னை தூக்கிட்டா போக போறேன், அந்த பக்கமா போறேன், உன்னை டிராப் பண்றேன்னு சொன்னேன், வா போலான்னு மனோஜ் சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்னு போறாங்க ஜீவா. மனோஜ் அந்த பக்கமா சுத்தி டிரைவர் சீட்டுக்கு போக ஜீவா ஃப்ரண்ட் டோரை திறந்து ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல போய் உட்கார்றாங்க. என்னங்க இவர் கடையில வேலை செய்யற அந்த பொண்ணு ஜீவாவை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு மீனா கேட்க, அதானே ஆன்ட்டி, மனோஜ் ரோகிணி கூட சுத்துறதா சந்தேகப்படுறாங்க. இவர் என்ன ஜீவாவை கூட்டிக்கிட்டு சுத்துறாரு, இப்படி ஒரு ட்ராக் ஓடுதா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏங்க ஏதாவது வேலை விஷயமா கூட கூட்டிக்கிட்டு போலாம்ல அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வீடியோ மட்டும்தான் ஆன்ல இருக்கு போல இருக்கு, ஆடியோ மியூட்ல தான் இருக்கும் போல இருக்கலாம். அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், வாங்க ஃபாலோ பண்ணுவோன்றாங்க ஸ்ருதி. கார் நகர ஆரம்பிக்க ஸ்ருதி வேகமா வந்து வண்டி எடுக்கிறாங்க. மீனா பின் சீட்ல உட்கார்றாங்க. ஸ்ருதி வேகமா போங்க, மனோஜோட கார் போய்கிட்டே இருக்கு, அங்க பாருங்க அவர் போய்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் அப்படின்னு அர்ஜென்ட் படுத்துறாங்க மீனா. இருங்க மீனா போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதியும் கொஞ்சம் வேகமாவே ஓட்டுறாங்க. ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு இதை பார்த்து ஒரே டென்ஷனா இருக்கு. நமக்கு இதெல்லாம் தேவையா மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல ஸ்ருதி மனோஜ் என்ன பண்றாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அத்தை என்னை நம்பி முத ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே ஆகணும்ன்றாங்க மீனா. நீங்க வேற இதே டைலாக்க சொல்லிட்டு இருக்காதீங்க மீனா. அத்தை என்ன நம்மள நாட்டை காப்பாத்துற மிஷனையா கொடுத்துருக்காங்க, ரோஹிணிய கழட்டி விடுறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஸ்ருதி கரெக்டா சொல்றாங்க. என்ன ஸ்ருதி இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்றோம் அப்படின்னு மீனா சொல்ல, எது நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் சிடுசிடுக்க, சரி சரி அங்க பாருங்க அவர் போறார் பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு வேகமா ஓட்டுறாங்க ஸ்ருதி. கார் சிட்டிக்குள்ளேயே தான் போய்கிட்டே இருக்கு. பின்னாடி உட்கார்ந்துருக்க மீனாவால சும்மா இருக்க முடியல. சீக்கிரமா போங்க, பக்கமா போங்க அப்படின்னு அர்ஜென்ட் படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனா கொஞ்சம் வாயை குறிச்சா நல்லா இருக்கும். எப்பவுமே வண்டி ஓட்டுறவங்கள டென்ஷன் படுத்தவே கூடாது, அது தேவையில்லாத பிரச்சனையில தான் முடியும். எங்கங்க இவ்வளோ தூரம் போறாரு அப்படின்னு மீனா கேட்க, அதுவும் அங்க ரைட் எடுக்கிறாரு பாருங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமா ஆமா அப்படிங்கிற மீனா கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் போங்க பக்கமா போங்கன்னு சொன்னவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஸ்ருதி உம்முன்னு சொல்லிட்டு, இவர் ரொம்ப நேரமா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு, எங்க தான் போறாருன்றாங்க ஸ்ருதி. தெரியல ஸ்ருதி,
ஆனா அவரு எங்கேயாவது போய் தானே ஆகணும், வேகமா போங்கன்றாங்க மீனா. இவர் வேற ரோஹிணிய டிவோர்ஸ் பண்ணணும்னு குறியா இருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரோ அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஸ்ருதின்றாங்க மீனா. ஏன்னு ஸ்ருதி கேட்க, மனோஜ் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அத்தையும் அதை தான் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அவர் எப்படி விரும்புவாரு அப்படிங்கிறாங்க மீனா. வேலிடான பாயிண்ட் தான், ஆனா இந்த ஆம்பளைங்களை நம்பவே முடியாது மீனா. பர்டிகுலரா மனோஜை நம்பவே கூடாது. அவரு சைட்ல கூட வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவர் அப்படி நினைக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்காதுல்ல அப்படின்றாங்க மீனா. அதுவும் கரெக்டு தான். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படி எங்க தான் போறாருன்னு தெரியல அப்படின்னு ஸ்ருதி வண்டியை ஓட்டிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி போய் பார்க்கலாம் போங்க அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்ருதி. ஒரு தெருவில் அப்படியே லெஃப்ட் திரும்பி ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிது மனோஜோட கார். சரிங்க பாஸ், நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு ஜீவா சொல்ல சரிங்கிறாரு மனோஜ். தெருவோட கார்னர்ல நின்று அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இறங்கின ஜீவா, சரிங்க பாஸ் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி நாளைக்கு ஸ்டாக் எல்லாம் வருது, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்கிறாரு மனோஜ். தினமும் நான் சீக்கிரம் தானேங்க பாஸ் வரேன் பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, சரி சரிங்கிறாரு மனோஜ். அந்த பொண்ணு கதவை சாத்தி விட்டுட்டு வீட்டு பக்கமா திரும்ப, என்ன இந்த பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போறான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க வீடா இருக்கும் ஸ்ருதி, டிராப் பண்ணிட்டு போறாரு போல அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாங்க மீனா. அவ்வளவுதானு ஸ்ருதி கேட்க, அதான் சொன்னேன்ல எதுவும் இருக்காதுன்னு அப்படின்றாங்க மீனா. இறங்கின ஜீவா மனோஜோட காரையோ மனோஜையோ திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்குள்ள போறாங்க. மறுபடியும் மனோஜ் கிளம்பிட்டாரு. இப்ப ரோஹிணிய பார்க்க போவார்னு தான் நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றாங்க ஸ்ருதி. என்ன நீங்க இவ்வளவு ஆர்வமாயிட்டீங்கன்னு மீனா கேட்க, ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதோட எண்டு என்னன்னு தெரியணும்ல, வாங்க போலாம் அப்படின்னு ஸ்ருதி வண்டி எடுக்கிறாங்க. கொஞ்ச தூரம் பின்னாடியே போறாங்க. ஒரு 2 ரோடு தாண்டினதும் மனோஜ் ஒரு இடத்துல நிறுத்துறாரு. என்ன மீனா மனோஜ் வண்டியை நிறுத்திட்டாரு அப்படிங்கிற ஸ்ருதியும் ஒரு இடத்துல ஓரங்கட்டி நிறுத்துறாங்க. தெரியலையேங்க எதுக்கு இங்க நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இறங்குற மனோஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு அங்க நின்று இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்துக்கிட்டு இருக்க அவரை நோக்கி தேவிகா வர்றாங்க. கொஞ்சம் வேகமாவே வர்றவங்க, மாப்பிள்ள முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா ஆன்ட்டிங்கிறவரு. ஆன்ட்டி என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டிரைவர் வண்டியை சர்வீஸுக்கு கொடுத்துருக்கான், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன்றாங்க தேவிகா. ஓ அப்படியா, பரவாயில்ல ஆன்ட்டி, இதில் என்ன இருக்கு, வாங்க உட்காருங்கன்றாரு மனோஜ். எட்டி பார்க்குற ஸ்ருதி, மீனா அது தேவிகா தானே, அவங்க பொண்ணு மேரேஜுக்கு தானே நம்ம கேட்டரிங் டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மீனாவும் ஷார்ப்பா பார்த்துட்டு ஆமா அப்படின்றாங்க. இவங்க என்ன இங்க இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. மனோஜ் பொறுப்பா பிக்கப் டிராப்ன்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ருதி, அவங்க எதுக்கு இவர் கூட போறாங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ இது நாம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கே அப்படின்றாங்க ஸ்ருதி. இவரு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு எதுக்கு இவர் இவங்களை கூட்டிட்டு போறாரு, இவங்களோட இவருக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எனக்கு தெரியலையேங்கன்றாங்க மீனா. மீனா பணக்கார பொண்ணு கிடைக்கலன்னு பணக்கார ஆன்ட்டிய பார்த்துட்டாரோ அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. சே ஸ்ருதி அப்படிலாம் இருக்காதுன்றாங்க மீனா. ஏங்க இவரெல்லாம் நம்ப முடியாதுங்க, வாங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வண்டி எடுக்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ் ஒரு கட்டில் திரும்ப இவங்களும் அதே கட்டில் வெளியே வந்து எங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ மீனா மனோஜோட காரை பார்த்துட்டு, ஸ்ருதி அங்கே பாருங்க அவரோட கார் போகுது, பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்துட்டேன் போகலாம் அப்படின்னு ஸ்ருதி ஓட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் கார் ஓட்டிக்கிட்டே, சாப்பிட்டீங்களா ஆன்ட்டின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன், நீங்கள் மாப்பிள்ள அப்படின்னு தேவிகா சொல்ல, நான் சாப்பிட்டேன் ஆன்ட்டிங்கிறாரு அவரு. மனோஜ் காரை ஓட்டிட்டு இருக்க இவங்க விடாம 2 வீலர்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள அங்கதான், இங்க லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு தேவிகா சொல்ல, சரிங்க ஆன்ட்டின்றாரு அவரு. மனோஜ் அந்த இடத்துல கொஞ்சம் ஓரம் பண்ணி நிறுத்தவும் சீட் பெல்ட்டை கழட்டிக்கிட்டே, ஆடிட்டர் உடனே வர சொன்னாரு அதாங்கிறாங்க தேவிகா. ஓ அப்படிங்கிற மனோஜ் டக்குன்னு ஞாபகம் வந்து, ஓ அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா, அதான் ஆன்ட்டி அப்படின்னு கேட்க, ஆமா அதை பத்தியும் பேசணும், நான் பேசிட்டு சொல்றேன்றாங்க தேவிகா. மனோஜுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிடுது.
சரி மாப்பிள்ள, நான் இறங்கிக்கிறேன், உங்களுக்கு ஒர்க் இருக்கும், நீங்க பாருங்கன்றாங்க தேவிகா. ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே அவங்க கார் கதவுல கைய வைக்க, வெயிட் பண்ணணும்னா நான் வெயிட் பண்றேன் ஆண்டி அப்படின்றாரு மனோஜ். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு தேவிகா சொல்ல, சரிங்க ஆண்டின்றாரு மனோஜ். அவங்க கதவை திறந்து இறங்கிக்கிட்டே வரேன்னு கிளம்பி போறாங்க. இறங்குனவங்க வரேன் பார்த்து போங்கன்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்னு காரை எடுக்க போறாரு மனோஜ். என்ன நடக்குதுங்க? இவர் என்ன கேப் டிரைவர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஜீவாவை கூட்டிட்டு போனாரு, டிராப் பண்ணாரு, இப்ப தேவிகாவை கூட்டிட்டு வந்தாரு, டிராப் பண்றாரு அப்படின்னு குழம்பி போய் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மீனா. இவங்க கூட இவருக்கு என்ன வேலைன்றாங்க ஸ்ருதி. எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியல ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு மீனா, இத முதல்ல ஆன்டி கிட்ட சொல்லணும்ன்றாங்க ஸ்ருதி. இல்ல இல்ல இல்ல, அத்தை கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. சொல்றது தானே நல்லதுன்னு ஸ்ருதி கேட்க, இல்ல ஸ்ருதி, ரோஹிணி அவரு பார்க்க போகல, அது தெளிவா தெரியுது. இப்ப இத சொல்லி இன்னும் வீட்ல குழப்பம் வர வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, சரி ஏதோ சொல்றீங்க, இப்ப வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இறங்கி நின்று இதெல்லாம் பேசிட்டு இருந்த மீனா யோசனையா தலையாட்டிட்டு சரி போலான்றாங்க. சரி உட்காருங்கன்றாங்க ஸ்ருதி. மீனா ஏறி உட்கார வண்டி கிளம்புது. விஜயா கொடுத்த வேலையை சிறப்பா முடிச்சுட்டு தான் நினைச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட, மனோஜ் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. அங்க ரோஹிணியும் கிறிஷும் உட்கார்ந்து இருக்காங்க. கிறிஷ், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளார வர்ற மனோஜ் இவங்கள பார்த்துட்டு இவங்க பக்கத்துக்கு வர்றாரு. வா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, என்ன ரோஹிணி இது, ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லாம உடனே வான்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு மனோஜ் கோமா கேட்குறாரு. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல மனோஜ், கிரிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் கிரிஷை பார்க்க, கிரிஷ் அதே பரிதாப பார்வையோட மனோஜை பார்க்குறாரு. ஆனால் பேசுகிற பேச்சுக்கும் நடந்துக்கிற முறைக்கும் பார்வைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. கிரிஷ் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அதான் உன்னை வர சொன்னேன், உட்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவங்க பக்கத்தில் இருக்க சேர லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு மனோஜ் உட்கார போறாரு. அப்படின்னு அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது, கிரிஷ் பக்கத்தில் உட்காரணும்னு ஜாட காட்டுறாங்க ரோஹிணி. கிரிஷ் ஏன்னு புன்னகையோட பார்க்க மனோஜ் அவர் பக்கத்தில் இருக்க சேர்ல உட்கார்றாரு. கிரிஷ் அவரை பார்த்து சிரிக்க, ஹாய் கிரிஷ், என்ன ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு அப்படின்னு தோல்ல கை போட்டு கேட்குறாரு மனோஜ். அவரும் உடனே எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி இதை சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாங்க. 3 சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்கன்றாரு மனோஜ். ரோஹிணி உண்மையான சந்தோஷத்தோட மனோஜ் பார்த்து தேங்க்ஸ் மனோஜ்ன்றாங்க. எதுக்குன்னு மனோஜ் கேட்க, இல்ல வர சொன்ன உடனேயே வந்ததுக்காக அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு வேலை இருக்கு, விட்டுட்டு வர முடியாதுதான், ஆனா நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல, கொஞ்ச நாளைக்கு தான் மனோஜ், கிரிஷ் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த மாங்காவும் என்னை எதுக்கு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு கேட்காம வரப்போற ஐஸ்கிரீம்காக காத்திருக்காரு. அப்போ ஒரு லேடி ஒரு ட்ரேல 3 பவுல் ஐஸ்கிரீமோட வர ஒரு கப் எடுத்து அவரே கிரிஷ் முன்னாடி வைக்க, கிரிஷ் ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணி, என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன முடிவுனா எதை பத்தி கேட்குறேன்றாங்க ரோஹிணி. மனோஜ் வாய்ஸை ரொம்பவே குறைச்சிக்கிட்டு, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரில அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஒண்ணுமே புரியல மனோஜ், திடீர்னு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க ரோஹிணி. நான் என்ன சொன்னேன், இப்ப இந்த குழந்தை வேணாம் அப்பார்ட் பண்ணிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஒரு வாய்ஸை குறைச்சிட்டு கேட்க, ரோஹிணி உடனே கிரிஷை பாக்குறாங்க. டென்ஷனோட எந்திரிக்கிறவங்க, கிரிஷ் நீங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்கிறாரு. மனோஜ் வா அப்படின்னு ரோஹிணி வெளியே நடக்க கூடவே போறாரு மனோஜும். கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிற ரோஹிணி பயங்கர கோவத்தோட மனோஜ் கிட்ட திரும்பி, நீ பேசுனதை கிரிஷ் கேட்டிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கத்துறாங்க. அவனுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படி நினைக்காத மனோஜ், அவனுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு ரோஹிணி வெடுக்குன்னு கத்துறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் விடு, நீ எப்போ அப்பார்ட் பண்ண போற, இந்த குழந்தை உனக்கு எதுக்கு, அதான் உன் பையன் இருக்கான்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி ஒரு முறை முறைச்சிட்டு, இப்ப உனக்கு எதுக்கு இந்த குழந்தைன்னு கேக்குறியா இல்ல நமக்கு எதுக்கு இந்த குழந்தைன்னு கேக்குறியா
அப்படிங்கிறாங்க ரோஹிணி. நீ பேசுறது ஒண்ணுமே புரியல ரோஹிணி அப்படிங்கிறாரு மனோஜ். எனக்கு லைஃபே புரியல மனோஜ். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க மலையை முழுங்கின மாதிரி அமைதியா நிக்கிறாரு மனோஜ். ஏன் பேசாம இருக்க? உன் குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. நீ ஏன் ஒரு கருவை கொல்றதுல இவ்வளவு வேகம் காட்டுற? நான் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டேன்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த விஷயத்துல ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. நான் சொன்னேன்ல, லேட் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாம போயிடும். எப்படியும் நீயும் நானும் சேர்ந்து வாழ போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன மனோஜ் சம்பந்தம் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. என்ன ரோஹிணி புரியாம பேசுற? நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா நீ அந்த கை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவ? அந்த குழந்தைய எப்படி வளர்ப்ப அப்படின்னு மனோஜ் கேட்க, இப்படி அர்த்தம் இல்லாத கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை மனோஜ் அப்படின்றாங்க ரோஹிணி. அவங்கள ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு, அப்ப நீ குழந்தைய அபார்ட் பண்ண போறது இல்ல அப்படிதான் என்ன மனோஜ் கேக்குறாரு. மனோஜ் அவரையே குத்துற மாதிரி பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நீ சொல்றத முழுசா என்னால ஏத்துக்க முடியல. நீ வேணும்னா ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நான் குழந்தையோட அம்மா. உன்ன மாதிரி என்னால அப்படியே முடிவெடுக்க முடியாது மனோஜ் அப்படின்னு ரோஹிணி தெளிவா சொல்றாங்க. அது இல்ல, நான் சொன்னதை கேட்டு நீ அபார்ட் பண்ணிட்டா நம்மளோட டிவோர்ஸ் கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணி டென்ஷன் ஆகி, எப்பவுமே சுயநலமா மட்டும்தான் யோசிப்பியா மனோஜ்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிஷ் உன் கூட நல்லா பழகணும். இப்ப பரவாயில்ல, முன்னெல்லாம் உன்னை பார்த்தா பேச கூட மாட்டான். இப்ப அவனே வந்து உன்கிட்ட பேசுறான். இப்படியே டெவலப் ஆகி அவன் உன்கிட்ட நல்லபடியா பழகிட்டான்னு வையேன், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம், என்ன முடிவெடுக்கலான்னு நாம பேசலாம் அப்படின்றாங்க ரோஹிணி. என்ன பேசுறது ரோஹிணி? நான் டிவோர்ஸ் கிடைக்க லேட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ கிரிஷ் கூட பழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியலங்கிறாரு மனோஜ். எப்படியாச்சும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஏன்னு பாக்குறாரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நீ கல்யாணத்துக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பியோன்னு அப்படின்றாங்க ரோஹிணி. ஐயோ இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். இல்லையே, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு திருட்டு மொழி முழிச்சிட்டு சொல்றாரு. ரோஹிணி அவரோட முக பாவனைகளை கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் நீயும் சேர்ந்து வாழ போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு என் குழந்தை உன் வயிற்றுல? அது உனக்கு சுமை தானே அப்படின்றாரு மனோஜ். நான் ஒன்னும் அப்படி நினைக்கல மனோஜ் அப்படின்றாங்க ரோஹிணி. நீ என்ன சொன்ன? கிரிஷோட நீ பேசி பழகு, ஒவ்வொன்றா நடக்கும்னு சொன்னல. இப்ப அவன் என் கூட நல்லா பேசி பழகிட்டு தானே இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, இது எனக்கு பத்தாது மனோஜ். அவன் என்னை விட்டுட்டு உன் கூட 2 நாள் எங்கேயாவது வெளியூர்ல வந்து தங்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இவர் அதிர்ச்சியோட பாக்குறாரு. அதுக்கு என்னைக்கு கிரிஷ் ஓகே சொல்றானோ அன்னைக்கு தான் நீ சொல்றது எல்லாமே நடக்கும். நான் உனக்கு டிவோர்ஸும் கொடுப்பேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் தெளிகிற மனோஜ், 2 நாள் அவன் என் கூட வந்து தங்கணுமா? ஐயையோ, கொஞ்ச நேரம் அவன் வந்து என் கடையில் இருந்ததுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் அவனை எங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிறது அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அப்போ முத்து ஒரு கஸ்டமரை கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அங்க இறங்குறவர் எவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போக, முத்து பேக் சைடை பார்க்கணும்னு பார்க்குறவரு அங்கே மனோஜ் ரோஹிணி நிற்கிறத பார்த்துடுறாரு. ஸ்ருதியும் மீனாவும் தெருவா அலைஞ்சி பார்க்காதத இவர் 10 செகண்ட்ல பார்த்து முடிச்சிடுறாரு. புரிஞ்சுக்கோ மனோஜ், கிரிஷுக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு ரோஹிணி மனோஜோட நெஞ்சில கையை வச்சு சொல்றாங்க. எனக்காக பண்ணு அப்படிங்கிற ரோஹிணி மனோஜோட கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப நான் வாழ்றதுக்கு இருக்கிற ஒரே ஹோப் அவன் மட்டும்தான். ப்ளீஸ் மனோஜ், தயவு செஞ்சு இதை பண்ணு அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க, முத்து இதை பார்த்துட்டு, இவன் என்ன தனியா ஒரு ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்? வீட்டில் என்னடான்னா அம்மா இவன் பார்லர் அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா இப்படி பார்லர் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானே
அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டு காரை விட்டு இறங்குறாரு. ரோஹிணி இன்னமும் மனோஜோட கையை 2 கையாலையும் பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ரோட கிராஸ் பண்ணி வரலான்னு பார்த்தா வண்டிங்க போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல குடுகுடுன்னு கிராஸ் பண்ணி அவங்ககிட்ட போலாமான்னு நினைக்கிறவரு வேண்டாம் அப்படின்னு ஒரு மறைவுல நின்று பாக்குறாரு. வேணாம், இப்ப நாம உள்ளர போனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி 2 பேரும் தப்பிச்சிடுவாங்க. இவங்க பேசுறத வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு முத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் மனோஜ், கொஞ்ச நாளைக்கு அபார்ட் பண்றத பத்தி பேசாத, கொஞ்ச நேரம் கிறிஷ் கூட வந்து பேசுவா அப்படின்னு ரோஹிணி மனோஜோட கையை பிடிச்சி மறுபடியும் அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவரும் குறும்பாடு மாதிரி கூடவே போய்கிட்டு இருக்க அதை முத்து வீடியோ எடுத்து முடிச்சிடுறாரு. உள்ளர வந்து உட்கார்ற ரோஹிணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டியான்னு கேட்க அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு. நல்லா இருந்துச்சான்னு ரோஹிணி கேட்க நல்லா இருந்துச்சுன்றாரு அவரு. இப்ப மனோஜ் ரோஹிணி பக்கத்துலயே உட்கார்ந்துடுறாரு. வேற ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. அந்த லேடி 2 ஐஸ்கிரீம் பவுல கொண்டு வர, இதை நீ ஆர்டர் பண்ணியான்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு கிறிஸ் சொல்ல, மனோஜ் ஒரு பவுலில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து ரோஹிணியை பார்த்துட்டு ஆ அப்படின்னு கிறிஷ் முன்னாடி நீட்ட அவரும் ஆன்னு வாயை திறக்கிறாரு. முத்து வேகமா அந்த இடத்துக்கு வந்து கதவை திறந்துட்டு உள்ளர போலாமான்னு நினைக்கிறவரு ஆஹா வேண்டாம் அப்படின்னு அப்படியே பேக் அடிச்சு ஒரு விண்டோ ஓப்பன் வழியா வீடியோ எடுக்கிறாரு. மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிறிஷுக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விடுறாங்க. எங்க வாயத்தர ஆ இந்தா அப்படின்னு ரோஹிணி கிறிஷ்க்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்துன்னு மனோஜ் ஊட்டி விடுறாரு. ஓகேடி மச்சி, நீ பஸ்ஸம்மா மாட்டினடி, உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு முத்து. குடும்பமா ஜாலியா அவுட்டிங் வந்த மாதிரி மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு கிறிஷுக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கேக்குறான்ல ஊட்டி விடுன்றாங்க ரோஹிணி. வேண்டிய அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு அதானே இன்னைக்கு இருக்குடா உனக்கு, அம்மா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடான்னா இங்க பார்லர் அம்மா கூட சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து மனசுல சொல்லிக்கிட்டு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீட்டில் ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறவரு இன்னொரு தடவை திரும்பி பார்த்துட்டு ஜாலியா கிளம்புறாரு. இங்க ஊரெல்லாம் சுத்தி ஓஞ்சு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வர்றாங்க மீனாவும் ஸ்ருதியும். வீட்டுக்கு வந்தா பாட்டி அக்க போற, இங்க நிக்காத அங்க நிக்காத, உங்க ரூம்ல இருங்க, அந்த ரூமுக்கு எதுக்கு போற, இவங்கிட்ட எதுக்கு பேசுறேன்னு வேற வழி இல்லாம 2 பேரும் ஸ்ருதியோட ரூம்குள்ள போக போக அங்க அவங்க ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்துருக்க விஜயா, ஏய் 2 பேரும் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர் முன்னாடி வந்து நிற்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வேலை என்னாச்சுன்றாங்க விஜயா. மனோஜை ஃபாலோ பண்ணீங்களா, அவன் இன்னும் ரோஹிணி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கானான்னு விஜயா கேட்க, இல்ல தன்னு மீனாவும் இல்லைங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதியும் ஒரே வாய்ஸ்ல சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல ஆண்டி அவர் ஒரு ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி ஆரம்பிக்க, ஸ்ருதி அமைதியா இருங்க அப்படின்னு மீனா அவங்க கையை பிடிச்சி அழுத்தி கண்ணாலேயே வான் பண்றாங்க. ஏய் அப்படின்னு விஜயா கூப்பிட வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க மீனா. என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல அத்தை அப்படி நாங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் எதையும் பார்க்கல அப்படிங்கிறாங்க மீனா. உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியா செய்ய தெரியாதா அப்படின்னு விஜயா சொல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையா மீனா, வேலையில போற ஓனானை பிடிச்சி காதுக்குள்ள விட்டுக்கிட்டு குத்துது குடையுதுன்ற மாதிரி இப்ப பாருங்க இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்து இந்த திட்டையும் வாங்கணுமா அப்படின்னு ஸ்ருதி மீனாவை பாக்குறாங்க. நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன், உங்களால இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண முடியாது அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க விஜயா. அவ்வளவுதான் ஸ்ருதிக்கு கோவம் வந்துடுது. என்ன ஆண்டி, நாங்க என்ன டிடெக்டிவா, அவரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவும் முடியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உங்களை நம்பினது ஏன் தப்பு தான் அப்படின்னு விஜயா அவங்கள கழுவி ஊத்திட்டு இருக்க அவங்க மொபைல்ல டொடங்னு சவுண்ட் வருது. அதை ஓபன் பண்ணி பாக்குற விஜயா பயங்கரமா ஆ ஆ அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவில் 2 பேரும் மாறி மாறி கிறிஷுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட அதை நல்லா பார்க்க மனோஜ் தெளிவா தெரியுறாரு. எங்க ஆக்காமி ஆ ஆ அப்படின்னு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. விஜயாவோட முகம் அதிர்ச்சியில பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. ஒன்னும் புரியாம திகைப்போட பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனாவும் ஸ்ருதியும். என்ன ஆண்டி போனையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதை உங்களால செய்ய முடியல, ஆனா நான் முத்துக்கிட்ட எதுவுமே சொல்லாம
கரெக்டா இந்த வேலையை பார்த்துருக்கான் பாருங்க அப்படின்னு பயங்கரமா பாராட்டிட்டு அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் ஸ்க்ரீனை காட்டுறாங்க விஜயா. ஸ்ருதி மொபைலை வாங்கி அப்படியே ப்ளே பண்ணி பார்க்க மீனாவும் தலையை நீட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் அதிர்ச்சியோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸ்ருதி அதே அதிர்ச்சியோட ஃபோனை நீட்ட வாங்கிக்கிற விஜயா, நான் உங்ககிட்ட சொன்னது உண்மை ஆயிடுச்சுல்ல, எப்படி அவ கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு சொல்ல, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி 2 பேரும் சங்கடத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நான் தான் சொன்னேனே, மரம் சும்மா இருந்தாலும் காத்து அதை சும்மா இருக்க விடாதுங்கிற மாதிரி என் பையன் சும்மா இருந்தாலும் அந்த பார்லர்காரி அவனை விட மாட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, இவங்களோட செல்ல பையன் இல்ல, அதனால இப்ப கூட ரோஹிணிய மட்டும்தான் குறை சொல்றாங்க, இவங்க பையனை இல்லைங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவனுக்கும் வெக்கமே இல்லாம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இவனை அப்படின்னு பயங்கர கடுப்போட எழுந்திருக்கிறாங்க மீனா. விஜயா எந்திரிச்சு போயிட, என்ன மீனா ஆன்டி ஹை வோல்டேஜில் இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மீனாவும் கொஞ்சம் கலக்கத்தோட பார்க்குறாங்க. விஜயா யாருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. சை, ஃபோனை வேற எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கையில் குத்திக்கிறாங்க விஜயா. விடுங்க அத்தை, எதிர்பாராத விதமா 2 பேரும் சந்திச்சிருப்பாங்களோ என்னமோங்கிறாங்க மீனா. இந்த வீடியோவை பார்த்தா எதிர்பாராம பார்த்த மாதிரியா இருக்கு. பிளான் பண்ணி என் பையனை அவ வர வச்சிருக்கா, நீங்களும் அந்த பார்லர்காரிக்கு தான் வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க மீனா. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்க, மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டோமா ஆண்டி? மீனா சொல்ற மாதிரி இது எதிர்பாராத விதமா கூட மீட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஊர்ல இத்தனை பேர் இருக்கும்போது அவ ஒருத்தி தான் எதிர்பாராம சந்திப்பாளா அப்படின்னு விஜயா கேட்க, என்ன சொல்றதுன்னு 2 பேரும் முழிக்கிறாங்க. அவ ஃபோன் பண்ணி இவனை வர சொல்லி இருப்பா, இவனும் கண்ணை மூடிக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல, இல்லையா ஆண்டி, அந்த வீடியோவில் அவரு கண்ணை திறந்துக்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ ஸ்ருதி இது கலாய்க்கிற நேரமா அப்படிங்கிற மாதிரி மீனா ஸ்ருதியை அடக்க, என்ன கிண்டல் பண்றியான்ற மாதிரி விஜயா பயங்கரமா முறைக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு விஜயா திரும்ப கரெக்டா மனோஜ் வந்து செருப்பை கழட்டுறாரு. கொஞ்சம் டயர்டா தான் இருக்காரு. ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் பார்த்துட்டு இருக்க விஜயா மனோஜ் அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது 3 பேரும் பார்க்குற பார்வையே சரியில்லையே, உலர போலாமா இல்லை இப்படியே ஓடிடலாமான்ற மாதிரி மனோஜ் பார்க்குறாரு. ஓகே சரியான மண்டகப்படி இருக்கு, இவர் இன்னைக்கு செம்மையா மாட்டினாருன்னு ஸ்ருதி சிரிப்போட பார்க்க மீனாவும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க. ஆண்டி இன்னைக்கு மனோஜை போட்டு நல்லா குக் பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனாவுக்கும் சத்தம் இல்லாம ஒரு சிரிப்பு வருது. ஏதோ சரியில்லை, எஸ்கேப் ஆயிடுறா மனோஜ் அப்படின்னு அவரு நைஸா ஓரமா போயிட்டு இருக்க, ஏய் மனோஜ் அப்படின்னு விஜயா கூப்பிட நின்ன இடத்துல இருந்தே தலையை மட்டும் திருப்பி பாக்குறாரு. வாடா இங்க அப்படின்னு விஜயா கூப்பிட, வாங்க ஸ்ருதி நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா ஸ்ருதியை பார்க்க ஸ்ருதியும் நகர்றாங்க. மனோஜ் மெதுவா அவங்க அம்மா பக்கத்துல வந்து நின்று என்னம்மான்னு கேக்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, மனோஜுக்கு என்னமோ ஏதோன்னு திக்குன்னு இருக்கு. ஏன்னா பண்றது ஒரு தப்பு 2 தப்புன்னா யோசிக்கலாம், பண்றது பூராமே தப்பா இருந்தா எதன்னு அவரால் யோசிச்சு முடிவுக்கு வர முடியும். அதனால அப்படியே திக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அடுத்து நடக்க போறத பார்க்க ரொம்ப ஆர்வமா ஸ்ருதியும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா தெரிஞ்சது அப்படின்னு மெதுவா கேக்குறாரு மனோஜ். என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரியே பேசுற, நீ அந்த ரோஹிணிய பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீ அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க மனோஜ் அப்படியே திகச்சு போய் பாக்குறாரு. ஐயோ அவ்வளவுதான், மனோஜ் இன்னைக்கு பயங்கரமா ரோஸ்ட் ஆக போறாரு, ஆண்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே யோசனையா திரும்புறாங்க. அம்மாவுக்கு எடுத்து கொடுத்து கொத்தா பத்த வைக்கிற முத்து இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் வந்த உடனேதான் கச்சேரி ஆரம்பமாகும், கல்யாண மாப்பிள்ளைக்கு விருந்து களை கட்டும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.